வணக்கம் மக்கள், எல்லாம் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம இப்போ தான் ஒரு நாள் ஆகுது. கொஞ்சம் ரெஸ்ட் பண்ணிட்டு தான் வீடியோ எடிட் பண்ணலான்னு இருக்கேன். ஆனால் இந்த ஒரு சின்ன வீடியோ போடலான்னு இருக்கேன். ஒரு பயங்கரமான ஃபன் வீடியோ, சிரிப்பாக இருக்கும். அதை முன்கூட்டியே சொல்லிடுறேன், அப்புறம் தான் அவங்களுக்கு என்னன்னு புரியும். ஏற்கனவே ஒரு டைப் உளுந்து எழுந்தேன். ஆக்சுவலி நான் செய்கிற வீடியோலாம் நான் போவேன், அந்த இடத்த ஷூட் பண்ணுவேன். எடிட் பண்ணும்போது தான் அது எப்படி வரும்னு எனக்கு தெரியும். அது வரைக்கும் அந்த வீடியோ எப்படி வரும்னு கூட எனக்கு தெரியாது. ஸோ அந்த டைமில் அந்த ஷிப்பில் வர உளுந்தனா இன்றைக்கி நான் கிளம்புறது பயங்கரமாக துணியை வீட்டில் துவைக்க போட்டுட்டு, இங்கெல்லாம் துணி 10 ஹவர்கிட்ட துவைக்குமோ என்னமோன்னு தெரில. அந்த வின்டர் டைமில் நாங்கள் ஏற்கனவே வந்ததில்ல. ஸோ அந்த நேரத்தில் விட்டால் துணியை வாடடிக்கிற அளவுக்கு இருந்துச்சு. அந்த வாஷிங் மிஷின் ஓடிக்கிட்டே இருந்துச்சு. அன்றைக்கி ஒரு 10-15 ஹவரா நாங்களும் போட்டு பார்த்தா அப்படியே தான் இருந்துச்சு. அப்பயே நான் சொன்னேன் இவர்கிட்ட, என்ன ஆக போதோ தெரில, கலர் போதா என்ன போதும். கடைசியாக பார்த்தா பயங்கரமாக பில்டப் கொடுத்துருப்பேன். கடைசியாக என்னோட பேண்டோட ஜிப்பு போச்சு. ஜிப்பு முன்னுக்கு இருந்தாலும் பரவாயில்ல, சைட்டில் இருக்கும், அதுக்கு புத்தானும் கிடையாது. அப்போ அங்கே அதுக்கு அடுத்தது என்ன நடந்துச்சுன்னு நீங்கள் பாருங்களேன். எனிமி புண்ணாக்கு இதுதான் எனக்கு வேலை பண்ணி விட்டது. இங்கே பாருங்க இதுவும் இருக்காது, புத்தானும் இருக்காது. அப்புறம் நான் இதை வச்சுக்கிட்டு அப்புறம் எப்படி நடக்க முடியும் சொல்லுங்க? புஷ்பா மாதிரி தான், முன்னுக்கு இருந்தாலும் பரவாயில்ல. அனௌன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்பயும் என் கொழு பாருங்களேன். இப்பயும் ஒரு பெரிய பிரச்சனை சொன்னால் நம்ப மாட்டீங்க, காட்டுறேன். பாத்ரூமுக்கு வரியா? என்னால அந்த சிலுவாரி ஜிப்பு போன முடியல. பாத்ரூமுக்கு வரியா? என்னால அந்த சிலுவாரி ஜிப்பு போன முடியல. நீங்கள் நினைக்கலாம் மக்களே, அப்படி ஜிப்பு போயிடுச்சுன்னா இமிக்ரேஷன்லாம் என்ன இருக்கணும்? எனக்கு ஒரு கெட்டது நடந்தாலும் அதில் ஒரு பெரிய நல்லது நடந்துச்சு. என்னன்னா இந்த ஃப்ளைட்டை ஏற மணிக்கு கடைசியாக நம்ம போய் வெயிட் பண்ணுவோமே, அந்த இடத்துல உள்ள வாஷ்ரூம் தான் போனேன். அந்த வீட்லேயே கொஞ்சம் மக்கார் பண்ணிச்சு. அப்பயும் நந்தினி இழுத்துட்டு சொன்னேன், சமாளிச்சிட்டேன். அதேமாதிரி இன்னொரு வாஷ்ரூமுக்கு போனேன், அந்த ஃப்ளைட் எடுக்கிற இடத்துல. அங்கேயும் ஓகேவாக தான் இருந்துச்சு. இட்ரோவில் 3ஆவதாக போய் தான் நல்லா மாட்டிக்கிட்டேன். ஃப்ளைட்டு ஏற முன்னுக்கு நினச்சி அந்த காஸ்டியூம் அங்கே மாற்றலாம். எனக்கு கொஞ்சம் ஷாயாகவும் இருந்துச்சு. அந்த கேப்பு அதெல்லாம் சேர்த்து போட்டால் சூப்பராக இருக்கும்னு நினச்சேன். கடைசியாக அங்கே போய்ட்டு மாட்டிக்கிச்சு. அங்கே வேறு கத்துறாரு. இந்த மனசான கருத்துறமா ஒரு டிசிப்ளின்னு அவன் கூப்பிட்றான். எனக்கு தெரியும் லேட்டாக தான் அவனை ஒரு பண்ணுற ஆர்ப்பாட்டத்தில் ஜிப்பை கூட போடாமல் பிடிச்சிக்கிட்டே போனேன். இதே நீங்கள் நினச்சி பாருங்கள், இமிக்ரேஷனில் நான் நின்று 2 கையை தூக்க விட்டுருந்தா என் நிலமை என்ன ஆயிருக்கும் நினச்சி பாருங்கள். இது சத்தியமாக அங்கே நடந்துச்சு. இந்தமாரி எக்கச்சக்கமான கதைங்க இருக்குது மக்களே, அங்கே போய் பண்ணதெல்லாம். இதில் எப்படி எல்லாமே பூத்தாவாக மாட்டுதுன்னா, நான் எல்லா இடமும் ஷூட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். நார்மலி என் கூட வரவங்களுக்கு யாருமே இப்போ என்னை பிடிக்காது. ஏன்னா அவங்களுக்கே தெரியாமல் எடுப்பேன். அதனால என்னை பார்த்தா எல்லாம் ஓடுறாங்க, என் கூட பேசவும் பண்ணுறாங்க. ஸோ அதனால் இப்போ இந்த வேனை பாருங்கள், இது 3 பேர் ஏறத்துக்கு கேட்டால் 30 பேர், ஒரு கிராமமே வரத்துக்கு பிடிச்சி வச்சிருக்காரு இந்த மனுஷன். ஆனால் எல்லாத்தையும் பண்ணிவிட்டு ஏன் மேலே பழிய போடுவார். பிக் பாஸ் அவருக்கு ஒரு நாளைக்கு இருக்குது. அப்புறம் இன்னொன்று மக்கள், ஜாதகம் நம்மளை வச்சு பயங்கரமாக செய்யும். அடிக்கடி நான் அதை பார்த்துக்குவேன். 100% நம்ப மாட்டேன், ஆனால் சில விஷயத்தை எடுத்துக்கலாம். இதில் நம்ம பிக் பாஸ் இருக்காரு, நான் கிடைச்சது வரமா சாவமான்னு தெரியல. நம்மளோட ஹாபி எங்கே ஒரு குறி ஜோசியம் பார்த்தாலும் அப்படியே உட்காந்துருவாரு நம்ம பிக் பாஸ். அப்போ ஒருத்தர் சொன்னார், அந்த காலத்தில் நான் ஸ்கூல் படிக்கிற காலத்துலேருந்து நான் அவரை பார்த்துருக்கேன் பஸ்ஸில். அவரு தான் சொன்னார், போன ஜென்மத்தில் இது ராணியாக இருந்துச்சு, நீங்கள் குத்த வச்சு உட்காந்துருந்தேன், இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் கல்யாணம் பண்ணுவோமான்னு. இந்த ஜென்மத்தில் கல்யாணம் பண்ணிட்டு அதனால தான் நீ நல்லா இருக்கா அப்படின்னு. ஆனால் பாவம் இவர் குத்த வச்சு பார்த்தனால தான் இப்போ முக்குப்பட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். அந்த மனுஷன் பயங்கரமான ஒரு நல்ல பழக்கம் இருக்குது மக்களே. என்னை துப்பிக்கிட்டே இருப்பார். என் பிள்ளைங்களே என்னை பார்த்து பொறாமல் படிக்கிற அளவுக்கு என்னை விரட்டிக்கிட்டே இருப்பார். எந்தெந்த விஷயத்துக்கு தெரியுமா? அந்த வெயிட் ஸ்கேல் மிஷின் இருக்குல்ல, அதில் நின்று எதுக்கு எண்ணிக்கிறாங்க, அதெல்லாம் பெருத்து போச்சு அப்படின்னுவார். ஏற்கனவே ஒருத்தங்க எங்கள் கோயிலில் பார்த்து இழைச்சிட்டாங்க. அடுத்த செகண்ட் இவர் சொல்கிறாரு, பார்த்து சாப்பாடு பெருத்துட்டு அப்படின்னு. அங்கே யூகேல போய்ட்டு இப்படி திரும்பினா மூஞ்சிலாம் சுருங்குது, உன்னை மலேசியாவில் கூட்டி போய் ட்ரீட்மெண்ட் பண்ணணும். எதை பண்ணாலும் ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பார். இதை பார்த்து பிள்ளைங்களே ஓவராயிருங்க, அம்மா அப்பா ஓவராக தான் உங்கள்கிட்ட பண்ணுறாரு அப்படின்னு. ஆனால் ஆக்சுவலி அவர் என்னை நல்லா தான் பார்த்துக்கிறாரு. பொறாம பிடிக்கும் பேரழகு மாரி வச்சு நல்லா தாங்குறாரு. எல்லா ஆம்பளைங்களும் நல்லா பொண்டாட்டி நல்லா பார்த்தீங்களா, லைஃப் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி நல்ல மாரி ஜிப்பு போச்சான்னு கேட்குறாரு. நான் பாத்ரூம்லேருந்து சில்வாரை பிடிச்சிட்டு இருக்கேன். பாஸ்போர்ட்டை மூஞ்சாயில் அடிக்காத குறையா இந்த புடி அப்படின்னு கொடுத்தாரு. அப்பயே மாட்டிக்கிச்சு. சம்டைம் அந்த சண்டையெல்லாம் மறைச்சிட்டு சந்தோஷம் தான் உங்கள்கிட்ட காட்டுற மக்களே.
நல்லா சப்போர்ட் கொடுங்க மக்களே. இப்போலாம் நான் யார்ட்டையும் சப்போர்ட் பண்ணுங்கன்னு கேட்குறதே இல்லை. என் வீட்டில் உள்ளவங்க வீடியோ பார்க்க மாட்றாங்க. அப்புறம் பத்தாவது நம்ம அஞ்சுவும் வீடியோ பார்க்க மாட்றாங்க. அவங்க தான் என்ன யூடியூப்பரே ஆக சொன்னது. அப்புறம் பிள்ளைங்க யார் கேட்டாலும் அவங்களும் பார்க்க மாட்டேன்றாங்க. சம்டைம் வந்து நான் செஞ்சுட்டு யாராவது என்னை பாராட்டுவாங்கன்னு எதிர்பார்ப்பேன். ஆனால் யாருமே இது வரைக்கும் பாராட்டுறது கிடையாது. சில பேர் இருக்காங்க, இந்த அக்கா ரத்னா அவங்களாம் இருக்காங்க, ஜனூலாம், அவங்களாம் வந்து என்னோட தீவிர ரசிகை. அவங்களுக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். முக்கியமான சம்மந்தப்பட்ட யாருமே என்னை விஷ் பண்ண மாட்டாங்க. என் குடும்பமும் சரி, இப்போ என்னோடய ஃப்ரெண்டு அஞ்சுவும் சரி, யாருமே என்னை அப்ரிஷியேட் பண்ணவே மாட்டாங்க. அது ஒரு வருத்தம் தான் மக்களே எனக்கு. தண்ணியில மீன் அழுதா கரைக்கொரு தகவலும் வருவதில்லை. எனக்குள்ள நான் அழுதா துடைக்கவே எனக்கு ஒரு நாதி இல்லை. என் கண்ணீர் ஒவ்வொரு சொட்டும் வைர வைரமாகுமே. சபதம் சபதம் என்றே சலங்கை சலங்கை பாடுமே. அப்பப்ப எல்லாத்தையும் விட்டுட்டு திரும்ப போயிடலாமான்னு கூட யோசிக்க தோணும். வாழ்க்கை இப்படி போயிடுமா சார்? இமையே தீயும் போதும் கலங்காதீரு. ஜோடி மஞ்சள் ஆட்டம் போடடி பாட்டு பாடடி. தடை அதை உடை புது சரித்திரம் படை. வழி அதை ஒளி புது வழி பிறந்திடும். உறுதி தடை அதை உடை புது சரித்திரம் படை. வழி அதை ஒளி புது வழி பிறந்திடும். உறுதி நூறாக படை நூறாக தொட்ட இடமெல்லாம் தூளாக நேராக வழி நேராக வெள்ளலாம் காலம் காலர்கள் தூக்கட்டும் காலமெல்லாம் மாறட்டும். தோளோடு தோல் சேரடா தோல்வியினில் வேர்வைகள் கூடட்டும். வேகம் எல்லை மீறட்டும் முன்னோக்கி நீ ஓடடா. அதுதான் முன்கூட்டியே சொன்னால் தெரியும், இல்லைன்னா உங்களுக்கு அது புரியாது என்னதான் நான் சொல்ல வரேன்னு. ஸோ இதை பாருங்கள், மற்ற வீடியோலாம் கொஞ்சம் டைம் எடுத்து தான் வரும். ரெஸ்ட் பண்ணிவிட்டு போடுறேன் மக்களே. கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் இந்த வீடியோ இருக்குல்ல, எல்ஜிபிடியில் அந்த இது அன்றைக்கி செஞ்சுருந்தாங்க. நார்மலி இன்னொரு டைமில் தான் வந்து ரொம்ப பயங்கரமாக அங்கே இருக்குமா. ஏன்னா அவங்க குளிர் காலத்தில் ஒன்றும் செய்ய முடியாதுல்ல. இந்த டைமில் பயங்கரமான ஆக்டிவிட்டி அது இதுன்னு வருமா. ஸோ இந்த வீடியோலாம் அப்புறம் வரும்னு நினைக்கிறேன். இதோட ஒரு கலர்ஃபுல்லான வீடியோ வந்து என்னோடய லைஃப்பில் மலேசியாவுக்கு வர முதல் நாள் நடந்துச்சு. ஸோ அது என்னன்னு நான் ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக அதை பாருங்கள், கொஞ்சம் ஹாப்பியாக இருப்பீங்க. எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் மேபி அந்த வீடியோ பார்த்தா உங்களுக்கு கொஞ்சம் மனசு சந்தோஷமாக இருக்கும்னு நினைக்கிறேன், ஜில்லுன்னு இருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் இன்னொரு மக்களே, இந்த இப்போ போட்டிருக்கேன் இந்த சட்டை வந்து ஒரு 16 வருஷம் சட்டைன்னு நினைக்கிறேன். நான் இதில் வாங்கினேன், சியாங்மாய் இருக்குல்ல, அங்கே வாங்கினேன். அது இன்னும் இத்தனை வருஷமாக உழைக்கிது. அந்த சட்டை நெய்யிற மாரி இருந்துச்சு, நஞ்சு போகிற மாதிரி இருந்துச்சு. நான் அப்படியே பொத்தி பொத்தி பாதுகாத்துட்டு இருந்தேன். அந்த சட்டை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது 16 வருஷம் சட்டை. இருபத்தஞ்சி வருஷம் கோட்டை தூக்கி போட்டு இப்போ புதுசாக ஒன்று தாராள வாங்கியிருக்கேன். லேது கலர் எனக்கு பிடிச்சமான கலரு. அப்போ புது கோட் வாங்கினா இன்னும் ஒரு 10 வருஷத்துக்கு பயங்கரமாக ஓட்ட முடியுமா பார்ப்போம். யார் வந்து மாட்டுறாங்கன்னு பார்ப்போம் மக்களே.
லுக்கை வந்து நான் பெட்டு ஏர்போர்ட்டில் காட்டுறேன். இங்கே ரொம்ப கேவலமாக இருக்குது. இங்கே காட்டுறேன். ஏர்போர்ட்டில் சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா மக்களே? ஆமாம், இப்போதான் வலிக்குதுடா குனிஞ்சாலே. நல்லா தானே இருக்குது மக்களே. இந்த கொஞ்ச நேரத்தில் அந்த காஸ்டியூம் தான் நான் மாற்ற போகிறேன். நான் பைலட் ஆக போகிறேன். கொஞ்ச நேரத்தில் நீங்கள் பாருங்கள், நான் பைலட் ஆகும். இதே கலரு, இதே பீப்பிள் அனௌன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்பயும் என் கொழுப்பு அடங்கலை. இப்பயும் ஒரு பெரிய பிரச்சனை தான். சொன்னால் நம்ப மாட்டீங்க. காட்டுறேன். இதான் என் நிலைமை. காட்டுறேன். Pushpa 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 அந்த 15 அவரு தோச்சிச்சுல, அது தோச்சிக்கிட்டே இருந்துச்சு அஞ்சு வரைக்கும். சொல்லி தட்டுவ வைக்க போரு போரு அக்க போரு ஜோடி மஞ்ச கூறுதி சாஞ்சாடு நெஞ்ச தடுதி ஆட்டம் போடடி பாட்டு பாடடி ஆட்டம்